الله والله 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 الله والله. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلما قضينا عليه الموت ما دلهم على موته إلا دابة الأرض تأكل منسأته فلما خر تبينت الجن أن لو كانوا يعلمون الغيب ما لبثوا في العذاب المهين. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோன் ஆகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இது உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். திருக்குரான் கூறும் உயிரினங்கள் என்கிற தொடரில் இன்றைக்கு அல்லாஹ் படைத்த ஓர் அழகிய, அல்லாஹ் படைத்த ஓர் அதிசய, அல்லாஹ் படைத்த ஓர் அற்புதமான ஒரு படைப்பினம்தான், அல்லாஹு தாலா படைத்த ஒரு அறிவாளியான ஒரு உயிரினம்தான் கரையான்கள். கரையான்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டி என்ன ஒரு சேவை செய்திருக்கின்றது, அதாவது இஸ்லாத்திற்காக வேண்டி, நபிமார்களுக்காக வேண்டி என்ன ஒரு பணியை செய்திருக்கிறது என்று சொல்லி திருக்குரான் ஒரே ஒரு இடத்தில் அல்லாஹு தாலா கரையான்களை பற்றி சொல்கிறான். கரையான்கள், முதலில் கரையான்களை பற்றி பார்த்துவிட்டு பிறகு அல்லாஹு தாலா எதற்காக வேண்டி குர்ஆனில் கரையான்களை பற்றி சொன்னான் என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். கரையான் இருக்கின்றதே, அது ரொம்ப சிறிய ஒரு உயிரினம், ரொம்ப மெல்லிசான ஒரு உயிரினம். அதனுடைய தோல் இருக்கிறதே, அதனுடைய தோலை மேல நம்ம தொட்டு பார்த்தோம்னு சொன்னா மிகவும் மெல்லிசாக இருக்கும், ரொம்ப மிருதுவான தோலாகத்தான் இருக்கும். நாம் ஒரு 10 கரையானை நாம் சாகடிக்க சென்றால், அதாவது கையை வச்சு நசுக்கிறோம் சொன்னானா அந்த இடத்தில் 15 கரையான்கள் இறந்து போகும். அந்த அளவிற்கு மிகவும் உடல் அளவில் பலகீனமான ஒரு பிராணி, ஒரு உடல் அளவில் ஒரு பலகீனமான ஒரு உயிரினம் தான் இந்த கரையான்கள். ஆனால் அவைகள் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கின்றதே, அல்லாஹ் அக்பர். அதை பார்த்து நாம் இறைவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் இங்கே சொல்லியாக வேண்டும். அந்த அளவிற்கு அதனுடைய செயல்பாடுகள் என்பது இருக்கும். கரையான்களை பொறுத்த வரைக்கும் அது தன்னுடைய புற்றுக்களை கட்டும். எப்படி தேனீக்கள் தனது தேன் கூட்டை கட்டுகிறதோ அதற்கென்று ஒரு அமைப்புகள் என்பது இருக்கின்றதோ, ராணி தேனி, ஆண் தேனி, பெண் தேனி என்று சொல்லி தேனிகளில் எப்படி வகை வகையாக இருக்கின்றதோ அதே போன்று கரையான்களிலும் ராணி கரையான் என்று இருக்கின்றது, ஆண் கரையான் என்று இருக்கின்றது, பெண் கரையான் என்று இருக்கின்றது. கரையான்கள் கிட்டத்தட்ட 21 அடி வரைக்கும் உயரமான புற்றுக்களை கட்டும். பாம்புகள் சென்று வசிக்கிறதல்லவா, அவைகள் பாம்பு புற்று அல்ல. பாம்புகளுக்கு புற்று கட்ட தெரியாது, கரையான்களுக்கு தான் புற்று கட்ட தெரியும். கரையான்களுடைய புற்றில் தான் பாம்புகள் சென்று வசிக்கின்றன என்பதுதான் இங்கே ஒரு உண்மையான விஷயம். பாம்புகளை பொறுத்த வரைக்கும் காடுகளிலோ அல்லது தண்ணீர்களிலோ அல்லது வேறு இடங்களிலோ சதுப்பு நிலங்களிலோ இருக்குமே தவிர, இந்த கரையான் புற்றுகளில் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹு தஆலா ஒரு அதிசயத்தை பாருங்கள்.
அதே புற்றில் தான் கரையானும் வாழுகிறது, அதே புற்றில் தான் பாம்பும் வாழுகிறது. பாம்பு நம்மை தீண்டும், ஆனால் என்ன செய்யாது? பாம்பு கரையான்களை ஒண்ணுமே செய்யாது. ஆக இங்கே அல்லாஹு தாலா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இங்கே வைத்திருக்கின்றான். அதுகளுக்கென்று ஒரு தனித்தனி அறைகள் இருக்கும். தனித்தனி அறைகளை அல்லாஹு தாலா அதற்கு உண்டாக்குவதற்குண்டான ஒரு அறிவாற்றலை தந்திருக்கின்றான். இப்படி ஒரு அதிசய படைப்பு தான் இந்த கரையான்கள். அதுவும் கரையானை பொறுத்த வரைக்கும் வெப்பமாக இருந்தால் உடனே இறந்து போய்விடும். அதற்கு அதனுடைய சீதோஷ நிலை குளிர்ச்சியானதாக இருக்க வேண்டும். அதனை சுற்றியுள்ள இடங்கள் ஈரப்பதமானதாக தான் இருக்க வேண்டுமே தவிர என்ன செய்யக்கூடாது? ஹீட்டாக இருந்தால் அந்த இடத்திற்கு கரையான் வராது. ஒன்னும் ஏதாச்சும் ஒரு நோட்டு புக்கில் கரையான் வந்துருச்சுன்னு சொன்னா அது அப்படியே நம்ம சென்று வெயிலில் வைத்தால், சாதாரண வெயிலில் வைத்தாலும் கூட என்ன செய்தும் கரையான் இறந்து போய்விடும். அந்த அளவிற்கு ஒரு பலகீனமான, உடல் அளவில் பலகீனமான ஒரு பிராணிதான், ஒரு உயிரினம் தான் இந்த கரையான்கள். ஆனால் அவைகள் கட்டக்கூடிய இந்த வீட்டினுடைய அமைப்பை பார்த்தால் உலக இன்ஜினியர்கள் தோற்று போவார்கள். பெரும் பெரும் இன்ஜினியர்கள் தோற்று போவார்கள். காரணம் என்னவென்று தெரியுமா? நம்ம முன்னர் சொன்னதை போன்று அது ஈரப்பதமாக ஒரு குளிர்ச்சியான ஒரு இடத்தில் தான் கரையான்கள் வசிக்கும். அதே போன்றுதான் கரையான்கள் என்ன செய்யுமா? பூமியை தோண்டும். அதாவது தண்ணீர் எது வரைக்கும் வருகிறதோ அது வரைக்கும் என்ன செய்யும்? பூமியை தோண்டி 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 என்ன செய்யணும்? கரையான் புற்றுகளை கட்ட ஆரம்பிக்கும். சரி, அது கட்டும் பொழுது எப்படி கட்டும் தெரியுமா? வென்டிலேஷனுக்காக வேண்டி, காற்று நன்றாக உள்ளே வர வேண்டும் என்பதற்காக வேண்டி வென்டிலேஷனோடு என்ன செய்யும்? தனது புற்றுக்களை அமைத்துக் கொள்ளும். இப்படி காற்றோட்டமாக ஒரு புற்றை அமைத்து விட்டால் அதில் ஒரு பலன் என்ன தெரியுமா? காற்று அதன் உள்ளே செல்லும். உள்ளே சென்று அந்த காற்று என்ன செய்யும்? நேர அங்கே அவர்கள் அந்த கரையான்கள் தோண்டி அந்த தண்ணீருக்குள்ளாக என்ன செய்யும்? அந்த காற்று சென்று திரும்பவும் மேலே எழுந்து வரும்போது குளிர்ச்சியான அந்த காற்றை கரையான்களுக்கு கொடுக்கும். அது உயிர் வாழ்வதற்கு மிகவும் ஒரு ஏற்பாட்டை, ஒரு அற்புதமான ஏற்பாட்டை அல்லாஹு தஆலா இங்கே செய்து வைத்திருக்கின்றான் என்றுதான் நாம் இங்கே சொல்லியாக வேண்டும். ஆக மிக சிறந்த ஒரு இன்ஜினியர்கள் யாரு? உயிரினங்கள்ல தேனீக்களும் கரையான்களும். இந்த கரையான் புற்றுக்கு ஏதாவது ஆபத்து வருது அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா செய்யும்? ஒரு கரையான் தனது தலையை வைத்து அந்த புற்றை முட்டும். இப்படி முட்டுவதன் மூலியமாக, அதாவது ஒரு தனித்தனி அறையா இருக்குன்னு சொன்னோமா இல்லையா, அந்த அறைகளை என்ன செய்யும்? முட்டும். இப்படி முட்டுவதன் மூலியமாக நம் புற்றுக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று சொல்லி மற்ற அனைத்து கரையான்களுக்கும் ஒரு சிக்னலை கொடுத்து என்ன செய்யும்? உஷார் செய்யும். இதுதான் கரையான்கள். அல்லாஹ் படைத்த ஒரு அற்புதமான படைப்பிடம், அல்லாஹ் படைத்த ஒரு மிக அதிசயமான ஒரு படைப்பிடம் தான் கரையான்கள். சரி, இந்த கரையான்களுடைய உணவு என்ன என்று சொல்லி நாம் பார்த்தால் நமக்கு தெரிந்தது, எல்லோருக்கும் தெரியும். என்ன? மரக்கட்டைகளை சாப்பிடும். சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். பலகீனமான ஒரு பிராணி, வெயில்ல வச்சாலே இறந்து போகிற பிராணி, ஆனால் பெரும் பெரும் மரக்கட்டைகளை, மரங்களை எல்லாம் சாப்பிட்டு அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறதே, அதுதான் அல்லாஹு தஆலாவுடைய ஒரு படைப்பு. அது அல்லாஹுடைய வல்லமை என்றுதான் சொல்லியாக வேண்டும். அதில் பற்களை வைத்து என்ன செய்யும்? கடித்து 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 மரங்களை தூள் தூளாக, துகள் துகளாக ஆக்கிவிடும். இதுதான் கரையான்களுடைய ஒரு உணவாக இருக்கின்றது. உளியால் வைத்து கூட உடைக்க முடியாத மரங்களையும் கூட எளிதில் தன் பற்களால் என்ன செய்யும்? அந்த கரையான்கள் கரித்து சாப்பிட்டு விடும். சரி, எப்படி இந்த மரக்கட்டைகள் எல்லாம் கரையான்களுக்கு உணவாக ஆனது தெரியுமா? ஒரு மிக சுவையான ஒரு சம்பவம். ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பறவைகளிடம் பேசக்கூடிய பாஷைகளை கற்றுத்தந்திருந்தான். பறவைகள் மட்டுமல்ல, உலகில் வாழக்கூடிய அனைத்து விதமான ஜீவராசிகளுடைய பாஷைகளும் ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள்? பேசுவார்கள். இப்படி இருக்கக்கூடிய ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாட்சியை செய்தார்கள். உலகையே ஆண்ட அரசர்களில் ஒருவர் ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப இப்படி இருக்க சமயத்துல ஒரு பிரபலமான ஒரு நிகழ்வு, குர்ஆன் அதை பதிவு செய்கின்றது. பல்கீஸ் அம்மையார் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிற ஒரு நிகழ்வு.
நம்ம அந்த நிகழ்வுக்கு ஃபுல்லா போக வேணாம். நமக்கு என்ன விஷயம் தேவையோ அதை மட்டும் நாம் பார்ப்போம். அதாவது பல்கைஸ் அம்மையார் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்களுடைய அமைச்சரவை எல்லாம் கூட்டி, மந்திரிகள் எல்லாம் கூட்டி என்ன செய்யறாங்க, ஒரு ஆலோசனை செய்யறாங்க. இந்த மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடமிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது, இஸ்லாத்தை ஏற்க சொல்லி ஒரு லெட்டர் வந்திருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அவரை எதிர்த்து நாம போரிடலாமா அல்லது நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சொல்லி ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அதில் முடிவான ஒரு முடிவு என்ன தெரியுமா, ஒரு சில ஆண்களையும் ஒரு சில பெண்களையும் தயார்படுத்தி வைக்கிறார்கள். தயார்படுத்தி வச்சுட்டு ஆண்களுக்கு பெண்களுடைய வேஷங்களையும் பெண்களுக்கு ஆணுடைய வேடத்தையும் போட்டு என்ன செய்யறாங்க, ஆளாளுக்கு கையில ஒரு உருண்டை போன்று முத்துக்களால் ஆன ஒரு பொருளை என்ன செய்கின்றார்கள், கொடுக்கிறார்கள். அது உள்ள நிறைய பொருட்கள், அதாவது தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் போன்ற அனைத்து விதமான பொக்கிஷங்கள் உள்ளே பொதித்து ஒரு பாலை போன்ற ரவுண்டான ஒரு பொருளை என்ன செய்யறாங்க, அந்த காவலாளிகளுக்கு கொடுக்கின்றார்கள். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை சந்திப்பதற்காக வேண்டி நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, சுலைமானை சந்திக்க செல்லுங்கள், சென்று இந்த ஹதியாவை அவர்களுக்கு கொடுங்க, அன்பளிப்பை நீங்க அவங்களுக்கு கொடுங்க. ஒருவேளை அவர்கள் இந்த அன்பளிப்பை வாங்கவில்லை என்று சொன்னால், கொடுக்கக்கூடிய அன்பளிப்பை அவர்கள் வாங்கவில்லை என்று சொன்னால் அவர் யாரு, நபிதான் என்று சொல்லி என்ன செய்கின்றார்கள், அன்பளிப்பை எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. இங்க நம்ம புரிய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு பாலை போன்று ஒரு பந்தை போன்று ஒரு வட்டமான ஒரு பொருளில் ஒரு முத்தில் என்ன செய்கின்றார்கள், அது எல்லாம் பொருட்கள்ல வச்சு எல்லாம் மூடி என்ன செய்யறாங்க, போய் கொடுக்கறாங்க. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த தகவல்லாம் எப்படி தெரிந்தா, ஹுதுஹுது பறவை என்ன செய்யுது, அங்க போய் நோட்டை இட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்லுது, இந்த மாதிரி வராங்க அப்படின்னு சொல்லி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கின்றார்கள், அப்படியா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களை எல்லாம் தங்கள் வசம் வைத்திருந்தார்கள், ஜின்களிடத்தில் ஏவுகிறார்கள், இருக்கிற எல்லா விதமான பொக்கிஷங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, ரோட்ல என்ன செய்யுங்க, அப்படியே கடந்து கொட்டுங்க. பல்லாயிரக்கணக்கான, அதாவது பல கணக்கான கிலோமீட்டர்களுக்கு என்ன செய்தது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கத்தையும் வைரத்தையும் வைடூரியத்தையும் கொட்டு விட்டார்கள் என்று சொல்லி திருக்குரான் விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தப்சீரில் எழுதுவார்கள், அந்த தங்கத்துல, அந்த வைரத்துல, அந்த வெள்ளிகளில் பலவிதமான நாணயங்களில் என்ன செய்ததா, ஆடு மாடு எல்லாம் புழுக்கை போட்டு கொண்டிருந்ததாம். இப்ப இதெல்லாம் அந்த காவலாளிகள் பார்க்கறாங்க. பார்த்துட்டு நம்ம இங்க வச்சுக்கிறதுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு இங்க அல்லாஹ் தஆலா கொடுத்ததுக்கும் ஒண்ணுமே, அதாவது ஒரு கால் தூசு கூட நம்மளுக்கு ஒரு சமமே இல்லையே, சரி இருந்தாலும் இந்த அன்பளிப்பை கொடுப்போம் என்று சொல்லி என்ன செய்கின்றார்கள், அந்த அன்பளிப்பை சென்று கொடுக்கின்றார்கள். கொடுப்பதற்கு முன்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அங்க ஒரு குளம் தெரியுது பாருங்க, ஒரு ஹவுஸ் மாதிரி இருக்குல்ல, அங்க போய் உங்களுடைய முகங்கள் எல்லாம் கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முகம் கழுவியை விட என்ன ஆனது என்று சொன்னால், வேஷம் கிடைக்கிறது. அதாவது ஆண்களுக்கு பெண்களுடைய வேஷமும் பெண்களுக்கு ஆண்கள் வேஷம் போட்டு பல்கீஸ் அம்மா அனுப்புனாங்கல்ல, அந்த வேஷம் கிடைக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள், யார் ஆண் யார் பெண் என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள். இது முதல் டெஸ்ட்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பாஸ் ஆயிட்டாங்க. இரண்டாவதாக ஒரு டெஸ்ட் என்னன்னு சொன்னா, அதாவது அவர்களுக்கு அந்த அன்பளிப்பை தரப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. கொடுத்த உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு அல்லாஹ் எவ்வளவு விதமான அருட்கொடைகளை கொடுத்திருக்கான், நீங்க தரதுதான் என்ன செய்யல, ஒண்ணுமே இல்லை, அதனால உங்க ஹதியாவை நீங்களே வச்சுக்கோங்க, உங்க அன்பளிப்பு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னவுடன் இரண்டாவது டெஸ்ட்லும் பாஸ் ஆயிட்டாங்க. இப்போ இங்க விஷயம் என்னவென்றால், ஒரு கரையானை ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூப்பிடுகிறார்கள். கரையான் வந்தது. வந்து அந்த கரையான் இடத்தில் ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த உருண்டை இருக்குல்ல, அதாவது அவங்க கொண்டு வந்த அந்த அன்பளிப்பு ஒரு உருண்டை போன்ற ஒரு பொருள் வைத்துதான் கொண்டு வந்தார்கள். இந்த பொருளை என்ன செய், கரெக்டா என்ன செய்யணும், ஓட்ட போடணும். துல்லியமாக எந்த ஒரு அச்சு பிசறல் இல்லாமல் துல்லியமாக என்ன செய்யும், ஓட்ட போட்டு, அதாவது உருண்டை இப்படி இருக்குன்னு சொன்னா இந்த பக்கமா வெளியே வந்து என்ன செய்யணும், இந்த பக்கமா வெளியே வந்துடணும்.
அதாவது இப்படி ஓட்டையை போட்டு இந்த பால்குள்ள இப்படி உள்ள போறேன்னு சொன்னானா அதே வழியாக நீ அந்த ஓட்டை வழியாக வெளியே வந்து விட வேண்டும் என்று சொல்லி ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கரையானுக்கு சொல்கிறார்கள். கரையானும் அச்சு பிசராமல் அப்படியே ஓட்டை போட்டது. அப்படியே இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வெளியே வந்துருச்சு. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை பார்த்து சந்தோஷப்பட்டு கரையான்கிட்ட கேட்குறாங்க, சரி உன்னுடைய வேண்டுகோள் என்ன, உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன் என்று சொல்லி சொன்னவுடன் ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இந்த கரையான் சொன்னது, எங்களுக்கு உண்ண உணவு வேண்டும், எங்களுக்கு உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதற்காக வேண்டி நீங்க அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள் என்று சொன்னவுடன் அதற்கு ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சரி உலகில் உள்ள அனைத்து விதமான பட்டைகளும் மரங்களும் உனக்கு உணவு, அதை நீ என்ன செய்து கொள்ளலாம், நீ உணவாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கரையானிடம் சொன்னார்கள். அந்த ஒரு காரணத்தினால்தான் கரையான்கள் என்ன செய்கின்றது, குறிப்பாக மரங்களை என்ன செய்கிறது, சாப்பிடுகிறது, மரத்திலான பொருட்களை சாப்பிடுகிறது என்ற ஒரு வரலாற்றையும் நாம் இங்கே சற்று புரிந்து கொள்ள வேண்டும். சரி, கடைசியாக குர்ஆனில் ஒரே ஒரு இடத்தில் அல்லாஹ் என்ன செய்கின்றான், இந்த கரையானை பற்றி சொல்கிறான் என்று சொன்னோம் அல்லவா, அது எதற்காக வேண்டி சொல்கிறான் என்று சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹு தஆலா 2 விதமான டாஸ்கை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதாவது 2 காரியங்கள் முடிக்க வேண்டும். முதலாவது காரியம் பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த கட்டுமானம் படியை நிறைவு செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு டாஸ்க். இரண்டாவதாக ஒரு டாஸ்க், மக்களிடத்தில் பரவலான ஒரு பேச்சு இருந்தது. என்ன பேச்சு அப்படின்னு சொன்னா, ஜின்களுக்கு மறைவான ஞானங்கள் இருக்கிறது, அதாவது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் கூட ஜின்களுக்கு தெரியும் என்று சொல்லி மறைவான ஞானங்கள் ஜின்களுக்கு இருக்கின்றது என்று சொல்லி பரவலான பேச்சு. தற்பொழுது கூட அந்த பேச்சு இருக்கத்தான் செய்கிறது. ஜின்களுக்கு எல்லாமே தெரியும், ஏன்னா அது வானத்தில் சென்று என்ன செய்யும், ரகசியங்களை ஒட்டு கேட்டு வந்து தங்கள் ஜோசியக்காரரிடத்தில் சொல்லி அந்த ஜோசியக்காரர் என்ன செய்வான், ஒரு பொய்யை 100 பொய்யாக என்ன செய்வான் மக்களிடத்தில் சொல்வான். அதில் ஏதாவது ஒன்று நடந்துட்டானா மக்கள் என்ன செய்வாங்க, அந்த ஜோசியக்காரனை பின்பற்றுவாங்க. அப்ப இப்படித்தான் நிலைமையாக இருக்கின்றது. ஆக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு டாஸ்க் என்னவென்று சொன்னால், பைத்துல் முகத்தஸை நிறைவு செய்ய வேண்டும், பணியை நிறைவு செய்ய வேண்டும். இரண்டாவது, ஜின்களுக்கு மறைவான ஞானம் என்பது கிடையாது, மறைவான இல்மு என்பது, மறைவான ஞானம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் தெரியும் என்று சொல்லி மக்களுக்கு இந்த செய்தியை சென்றடைய வைக்க வேண்டும் என்று சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு டாஸ்க் இது. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, ஜின்கள் பள்ளிவாசல் கட்டுவதை என்ன செய்கின்றார்கள், கண்காணிப்பார்கள். ஜின்கள் ஏதாவது மாறி செய்யற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா போதும், என்ன செஞ்சிருவாங்கண்டா, ஒரு சாட்டை வைத்திருப்பார்கள், அந்த சாட்டை வைத்து அடித்தால் அந்த ஜின் பொசுங்கிவிடும். இப்படி ஜின்கள் என்ன செய்தது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி மும்முரமாக கட்டிட வேலையில் ஈடுபட்டு இருந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ளே நிற்கிறார்கள். அதாவது பெருசா ஒரு கண்ணாடியை போன்று ஒரு அறையை போன்று அமைத்து அந்த கண்ணாடிக்குள்ளாக நின்று என்ன செய்கின்றார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்கள் வேலை செய்வதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கூட ஒரு தடியை வைத்திருக்கின்றார்கள். நபிமார்களுக்கென்று அல்லாஹு தஆலா ஒரு தடியை கொடுத்திருப்பார். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தடியை தான் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதே போன்றுதான் ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த தடியை வைத்தவாறு இப்படி பிடிச்சி என்ன செய்யறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஜின்கள் வேலை செய்யறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு கட்டம் வந்தது, என்னன்னு சொன்னா, நின்று கொண்டிருந்த ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கீழே சரிந்து விழுந்து விட்டார்கள். அப்ப சரிந்து விழுந்த பார்த்த இந்த ஜின்கள் பார்க்கறாங்க, ஓஹோ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறந்து போயிட்டாங்களா, இந்த விஷயம் கூட நமக்கு தெரியலையே. சரி, எப்படி சரிந்து விழுந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அதை தான் குர்ஆனில் சொல்கின்றான், ஃபலம்மா கதைனா அலைஹில் மௌத்த, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வந்த பொழுது, மா தல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல் அர்த்,
அல்லாஹ்க்கு தெரியும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த நேரத்துல மௌத் வரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன் தான். மலக்குல் மௌத் ரூஹ் எடுத்துட்டு போயாச்சு. போய் எப்போ இவர்கள் மௌத் என்று சொல்லி முதலில் உலகத்திற்கு எந்த வஸ்துவிற்கு தெரிந்ததுன்னு சொன்னால், எந்த உயிரினத்திற்கு தெரிந்ததுன்னு சொன்னால், தாபத்துல் அர்த் என்று சொல்லப்படக்கூடிய கரையான்களுக்கு தான் முதலாக அல்லாஹு தஆலா அறிவித்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தான என்ன செஞ்சுச்சுண்டா, கரையான்கள் அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிடித்திருந்த அந்த தடியை அரித்து கொண்டே வந்தது. அப்படியே அரிச்சுக்கிட்டே வந்துச்சு. தஅகுலு மன்சஅதஹு, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், அந்த தடியை என்ன செய்தது, அது அரித்து கொண்டே இருந்தது. ஃபலம்மா கர்ர தபய்யனத்தில் ஜின்னு, அப்ப எல்லாம் அரிச்சு முடிச்சோடனே அந்த கட்டை எல்லாமே அரிச்சிருச்சு. அரிச்சு முடிச்சோன்னே என்ன, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை தான் தாங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. அரிச்சு முடிச்சோடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். அப்பொழுதுதான் ஜின்களுக்கு தெரியாது, அல்லவ் கானு யஅலமூனல் கைப, நமக்கு மறைவான விஷயங்கள் நமக்கு தெரியாதே. நாம இவ்வளவு நாள் அதை ஜின்களுக்கே என்னன்னா ஒரு பெருமை, எங்களுக்கு தான் மறைவான விஷயங்கள் தெரியும் என்று சொல்லி அவர்கள் ஒரு தலைக்கணம். அப்ப அந்த ஜின்களே சொல்லுகிறது, அல்லவ் கானு யஅலமூனல் கைப், எங்களுக்கு இதை இந்த மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியாம போய்விட்டதே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டுதான் இந்த பைத்துல் முகத்தஸை நாம என்ன செய்யறோம், கட்டிட்டு இருக்கிறோமே, ஆனால் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் போய்விட்டது என்று சொல்லி அனைத்து ஜின்களும் கை சேதப்பட்டது என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. அப்பொழுதுதான் உலக மக்களுக்கு இந்த ஒரு செய்தி எல்லோருக்கும் தெரிய வந்தது. என்ன, ஜின்களுக்கு மறைவான ஞானம் என்பது கிடையாது. மறைவான ஞானம் எல்லாம் அல்லாஹ் ஒருவனிடத்தில் தான் இருக்கின்றது. ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கொடுக்கப்பட்ட 2 வேலைகளும் சரியாக செய்து முடித்து விட்டார்கள். ஒன்று, பைத்துல் முகத்தஸ் வேலையும் முடிந்து விட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஜின்களுக்கு மறைவான ஞானம் கிடையாது என்று சொல்லி தன் மரணத்தின் மூலம் உலக மக்களுக்கு சொல்லிவிட்டார்கள் ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆக முதலில் உலகிலேயே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்தது ஒரு சின்ன ஒரு பிராணிக்கு தான் தெரியும். இந்த கரையான்களுக்கு மட்டும் தான் தெரியும். இன்னும் ஒரு கூடுதல் தகவல் என்ன தெரியுமா, கரையான் இவ்வளவு வேலை செய்து நம்ம சொல்றோம்ல, கரையான்களுக்கு கண்களே கிடையாது. கரையான்களுக்கு கண்கள் என்பதே கிடையாது. கண்ணில்லாமல் இவ்வளவு வேலை செய்வது என்பது, இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஆற்றல் மிக்க படைத்ததை, இந்த படைப்பை படைத்தவன் அது அல்லாஹ்வாகத்தான் இருக்க முடியும். ஆக அல்லாஹு தஆலா தான் நாடினால் எல்லா விதமான வஸ்துகளின் மீதும் சக்தி உள்ளவன். அது மட்டுமல்லாமல் இதை போன்று கரையான் என்ன, கரையானை விட சிறிய வஸ்துவை கூட அல்லாஹ்வால் படைக்க முடியும் என்று சொல்லி இவைகள் எல்லாம் ஒரு சான்றாக அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆக திருக்குரானில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு அல்லாஹு தஆலா படைத்த படைப்பிடங்களையும் விளங்கி இறைவனை அறியக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தது புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.